ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து க்ரீமியான ஒரு கார்லிக் ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கூட ஹர்ப் ரைஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் அண்ட் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 kg ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி டீவீன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மேரினேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட ப்ளெயினாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சில்லி பவுடர், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான். ஒரு 10 செகண்ட் ப்ரான் சுருள்ற வரைக்கும் இருந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் பட்டர் அண்ட் ஆலிவ் ஆயில் போட்டு மின்ஸ்ட் கார்லிக், ஆனியன் இந்த மாதிரி நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ப்ரானில் இருக்க வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி ஒரு பாயில் விடுங்க. பாயில் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதுவுமே ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் உங்கள்கிட்ட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லைன்னா வெறும் ஆர்கானோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஏதாவது ஒரு ட்ரைட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுங்கள். ரோஸ்மெரி, தைம் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரான்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ப்ரான்ஸை வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. கரெக்டாக ப்ரான்ஸ் உருள்ற வரைக்கும் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லைட் ஹிண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்கலை. ஸோ பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஹர்ப் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் பட்டர், அதே மாதிரி ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு மின்ஸ்ட் கார்லிக் அண்ட் ட்ரைட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஆரிகானோ சேர்த்துருக்கேன். குக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெத்தாக வந்து குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் உடையாமல் ஓரத்துலேருந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா ஸ்பைஸும் இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது ஆயில் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெத்தாக வரும். இதில் வந்து ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மின்ட், கொரியாண்டர் அண்ட் தைம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா மின்ட் மட்டும் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு சர்விங் பிளேட்டில் இந்த மாதிரி பவுல் இல்லைனா எந்த கண்டெய்னர் இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்பில் போட்டுக்கலாம். மேலே நம்ம பண்ணி வச்சிருந்த க்ரீமி ப்ரான்ஸை இந்த மாதிரி வச்சுருங்க. செம்ம க்ரீமியாக செம்ம ரிச்சான இது ஒரு டிஷ். ரெஸ்டாரண்ட்ஸில் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம், சுகர் அதெல்லாம் போட்டு காரம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். பை.